டிஎன்பிஎஸ்சி படிக்கும் அனைத்து அன்பு நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் 9ஆம் வகுப்பில் இருக்கிற கலைச்சொல் அறிவோமும் அறிவை விரிவு செய்பகுதியும் 8th 9th 10th ரொம்ப முக்கியமான வகுப்புகள். அதிகமான கேள்விகள் இதில் தான் இடம்பெறும். அதிகமான வார்த்தைகள் நீங்கள் 9ஆம் வகுப்பு 10th இருக்கிற வார்த்தைகளை நிறைய கொஷின் பேப்பரில் பார்ப்பீங்க. இன்றைக்கி ஒரு விதை விதைக்கிறோம் அப்படின்னா அது நமக்கு ஒரு மரமாக ஆகும்போது தான் நமக்கான வெற்றி வரும். அப்படின்னா நான் எதுக்கு இதை எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் போடுற ஒவ்வொரு விதையும் உங்கள் மரத்தை அழகாக்கிறதுக்கும் நீங்கள் வெற்றியாக ஜெயிக்கிறதுக்குமான ஒரு முயற்சி. விதை எவ்வளோ சின்னதாக இருக்கோ அந்த மாதிரி தான் உங்கள் முயற்சிகளும் இருக்கும். சின்ன சின்ன முயற்சிகள் நீங்கள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருந்தால் தான் பெரிய மரமான வெற்றி உங்களை அடையும். அதனால் ஒரு சின்ன விஷயத்தையும் விடாமல் படிங்க. ஒரு வார்த்தை ஒரு எழுத்து உங்கள் லைஃபே மாற்றும். அதனால் எதையுமே மிஸ் பண்ணாமல் நோட் பண்ணி படிங்க. ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகேவா? வாங்க பார்க்கலாம். 9ஆம் வகுப்பு கலைச்சொல் அறிவோம் அறிவை விரிவு செய். ஃபர்ஸ்ட்ல உருபன் அப்படின்னா மொரோபேம். உருபன் மொரோபேம். ஒளியன் அப்படின்னா ஃபொனிமி. ஒளியன் அப்படின்னா ஃபொனிமி. லீ சவுண்டுக்கு வர லீ, ஃபொனிமி. ஒப்பிலக்கணம் கம்பேரிட்டிவ் கிராமர். ஒப்பிலக்கணம் கம்பேரிட்டிவ் கிராமர். பேரகராதி லாக்சிகன். பேரகராதி லாக்சிகன். குமிழிக்கல் கானிக்கல் ஸ்டோன். குமிழிக்கல் கானிக்கல் ஸ்டோன். நீர் மேலாண்மை வாட்டர் மேனேஜ்மெண்ட். நீர் மேலாண்மை வாட்டர் மேனேஜ்மெண்ட். பாசன தொழில்நுட்பம் எரிகேஷன் டெக்னாலஜி. பாசன தொழில்நுட்பம் எரிகேஷன் டெக்னாலஜி. வெப்பமண்டலம் ட்ராபிக்கல் ஜோன். வெப்பமண்டலம்னா ட்ராபிக்கல் ஜோன். அகலாய்வு எக்ஸாவேஷன். இப்போ அகலாய்வுனா என்ன, எக்ஸாவேஷன். இப்போ அகலாய்வுனா படிச்சுட்டா அந்த பொண்ணு, நம்ம அகலாய்வுனா என்னன்னு கேட்கலாம் அப்படிங்கிறது இல்லை. அகலாய்வுக்கு தவறானது என்னன்னு கூட கேட்பாங்க. ஓகேவா? இதுதான் கான்செப்டு. இதை வச்சு நான் எப்படி வேணால் உங்களை கேள்வி கேட்பேன் அப்படிங்கிற தாட்டில் தான் கொஷின்ஸ் இருக்கும். அதனால் எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற மாதிரி படிச்சுக்கோங்க. அகலாய்வு எக்ஸாவேஷன். இதே ஈங்கிற வார்த்தையிலே 4 வார்த்தையை கண்டினியூவாக கொடுத்துட்டு எது அகலாய்வுக்கு மேட்ச் ஆகுதுன்னு கேட்குறாங்க. அதுதான் நீங்கள் இப்போ இருக்க கொஷின் பேப்பர் எடுத்து படிச்சிங்கன்னா எந்த மாதிரி கேள்விகள் வருது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துப்பீங்க. முதல்ல கொஷின் பேப்பர்ஸையும் படிங்க. அதோடு சேர்த்து தான் நீங்கள் உங்களோட படிப்பை இருக்கணும். கல்வெட்டியல் அப்படிங்கிறது எபிகிராஃபி. கல்வெட்டியல் எபிகிராஃபி. நடுகள் ஹீரோ ஸ்டோன். நடுகள் ஹீரோ ஸ்டோன். பண்பாட்டு குறியீடு கல்ச்சுரல் சிம்பல். பண்பாட்டு குறியீடு கல்ச்சுரல் சிம்பல். புடைப்பு சிற்பம் எம்போஸ்டு ஸ்கல்ப்சர். புடைப்பு சிற்பம் எம்போஸ்டு ஸ்கல்ப்சர். பொறிப்பு அப்படின்னா இன்ஸ்கிரிப்ஷன். பொறிப்பு இன்ஸ்கிரிப்ஷன். ஏவு ஊர்தின்னு இருக்கணும், தப்பாக இருக்குது. ஏவு ஊர்தி அப்படிங்கிறது லான்ச் வெஹிக்கிள். லான்ச் வெஹிக்கிள்னா ஏவு ஊர்தி. மிசைல் ஏவுகணை. மிசைல் ஏவுகணை. கடல் மைல் நாட்டிக்கல் மைல். கடல் மைல் நாட்டிக்கல் மைல். காணொளி கூட்டம் வீடியோ கான்ஃபரன்ஸ். இங்கே பாருங்கள், ஏவு ஊர்தி ஏவுகணை கடல் மைல். இது எல்லாமே ஒரே லெசனில் இருக்கிறது, ஒரே ஏழுக்கு பின்னாடி இருக்கிறது. இந்த 3 வார்த்தையும் கொடுத்துட்டு இது அப்படியே சிமிலாரிட்டியாக இருக்கிற இன்னொரு வேர்டை கொடுத்துட்டு அதுக்கு ஆன்சர் கேட்பாங்க. ஓகேவா? மாற்றி கொடுத்துருவாங்க. எது தவறுன்னு கேட்குறதுக்கு கேட்பாங்க. ஒரே மாதிரியான வார்த்தைகள் இடம்பெறுது. அதனால் ரொம்ப நோட் பண்ணி படிங்க. காணொளி கூட்டம் வீடியோ கான்ஃபரன்ஸ். பதிவிறக்கம் டவுன்லோட். பயணியர் பெயர் பதிவு பிஎன்ஆர். பேசஞ்சர் நேம் ரெக்கார்டுக்கு பயணியர் பெயர் பதிவுன்னு கொடுத்துருக்காங்க. மின்னணு கருவிகள் எலக்ட்ரானிக் டிவைஸ். மின்னணு கருவிகள் எலக்ட்ரானிக் டிவைஸ். சமூக சீர்திருத்தவாதி சோஷியல் ரீஃபார்மர். சமூக சீர்திருத்தவாதி சோஷியல் ரீஃபார்மர். தன்னார்வலர் வாலண்டியர். தன்னார்வலர் வாலண்டியர். கலர் நிலம் சலைன் சாயில். இப்போது ஒரு 2024-25 ஒரு கொஷின் பேப்பரில் நிறைய இந்த 9th வார்த்தைகளையே எல்லா வார்த்தைகளுமே கொடுத்துட்டாங்க. மேக்ஸிமம் எல்லா வார்த்தைகளும் அந்த கொஷின் பேப்பரில் வந்துடுச்சு. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். தன்னார்வலர் வாலண்டியர். கலர் நிலம் சலைன் சாயில். சொற்றொடர் சென்டென்ஸ். குடைவரை கோவில் கேவ் டெம்பிள். கேவ்னா குகை. குடைவரை கோயில் கேவ் டெம்பிள். கருவூலம் ட்ரெஷரி. கருவூலம் ட்ரெஷரி. மதிப்புறு முனைவர் ஹானரி டாக்டரேட். ஹானரி டாக்டரேட். மெல்லிசை மெலடி. மெல்லிசை மெலடி. ஆவண குறும்படம் டாக்குமெண்ட் ஷார்ட் ஃபிலிம். ஆவண குறும்படம் டாக்குமெண்ட் ஷார்ட் ஃபிலிம். புணர்ச்சி காம்பினேஷன். காம்பினேஷன்னா புணர்ச்சி. இந்திய தேசிய இராணுவம். இந்தியன் நேஷ்னல் ஆர்மி தான் இந்திய தேசிய இராணுவம். செவ்வியல் இலக்கியம் கிளாசிக்கல் லிட்ரேச்சர். செவ்வியல் இலக்கியம் கிளாசிக்கல் லிட்ரேச்சர். பண்டமாற்று முறை கமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச். பண்டமாற்று முறை கமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச். கரும்புச்சாறு சுகர் கேன் ஜூஸ்.
கரும்புச்சாறு, சுகர் கேன் ஜூஸ். இப்போ பண்டமாற்று முறை கம்யூனிட்டி எக்ஸ்சேஞ்சுக்கு இந்த பண்டில் இருக்கிற இருக்கு இல்லையா, இந்த இன்னை மாற்றி கொடுத்துட்டு கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. பண்டமாற்று முறை கம்யூனிட்டி எக்ஸ்சேஞ்ச். கரும்புச்சாறு, சுகர் கேன் ஜூஸ். காய்கறி வடிச்சாறு, வெஜிடபிள் சூப். வடிசாறு அப்படின்னா சூப்பு, சாறு வெறுமன சாறு அப்படின்னா ஜூஸை குறிக்கும். மனிதம், ஹியூமன். மனிதம்னா ஹியூமன். ஆளுமை, பர்சனாலிட்டி. ஆளுமை, பர்சனாலிட்டி. பண்பாட்டுக் கழகம், கல்ச்சுரல் அகாடமி. பண்பாட்டுக் கழகம், கல்ச்சுரல் அகாடமி. கட்டில்லா கவிதை, ஃப்ரீ வேர்ஸ். கட்டில்லா கவிதைன்னா ஃப்ரீ வேர்ஸ். உவமை அணி அப்படின்னா சிமிலி. உவமை அணினா சிமிலி. உருவக அணி மெத்தாபோர். உருவகம்னா மெத்தாபோர். கட்டிலா கவிதைனா ஃப்ரீ வேர்ஸ், ஓமை அணினா சிமிலி, உருவக அணி அப்படின்னா மெத்தாபோர். அடுத்த அறிவை விரிவு செய்யணும். ஒவ்வொரு இயல் கடைசியிலையும் இந்தந்த புக்கெல்லாம் எக்ஸாம்பிளாக படிச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி உங்களுக்கு அறிவு வேணுமா, இது தொடர்பான இந்த புத்தகங்களையும் படிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த புத்தகத்தோட ஆசிரியர் கேள்விகள் டிஎன்பிஎஸ்சியில் வருது. அதனால் நாம் இந்த புக்கையே படிக்க சொல்லியிருக்காங்க. நாம் இந்த புக்கும் இந்த ஆத்தர் பேரையும் தான் படிக்கிறோம். புரியுதுங்களா? இதெல்லாம் படிக்கணுமான்னு நினைக்காதீங்க. அவங்க புக்கில் இந்த புக்கையும் நீ படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் யார்? ராபர்ட் கால்டுவெல். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் ராபர்ட் கால்டுவெல். மொழிபெயர்ப்பும் ஒளிபெயர்ப்பும் மனவை முஸ்தாஃபா. இது பழைய புக்லேருந்தே வருது. மொழிபெயர்ப்பும் ஒளிபெயர்ப்பும் மனவை முஸ்தாஃபா. தமிழ் நடை கையேடு, மாணவர்களுக்கான தமிழ் சொன்னது சொக்கன், என் சொக்கன். அழகின் சிரிப்பு, பாவேந்தர் பாரதிதாசன். அழகின் சிரிப்பு, பாவேந்தர் பாரதிதாசன். தண்ணீர் தண்ணீர், கோமல் சுவாமிநாதன். தண்ணீர் தண்ணீர், கோமல் சுவாமிநாதன். தண்ணீர் தேசம் வைரமுத்து. தண்ணீர் தேசம் வைரமுத்து. ஒரே மாதிரியான வார்த்தைகள் வந்தாலும் கேட்குறாங்க. தண்ணீர் தண்ணீர், கோமல் சுவாமிநாதன். தண்ணீர் தண்ணீர்னு கும்பிடுவார் சுவாமிநாதன். தேசத்தையே கட்டினார் வைரமுத்து. தேசத்து மேலே வைரத்தை வச்சு கட்டினாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வாய்க்கால் மீன்கள் வே இறையன்பு. வாய்க்கால் மீன்கள் வே இறையன்பு. மழைக்காலமும் குயிலோசையும் மா கிருஷ்ணன். மழைக்காலமும் குயிலோசையும் மா கிருஷ்ணன். தமிழர் நாகரீகமும் பண்பாடும் தட்சிணாமூர்த்தி. தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும் மா ராசமாணிக்கனார். ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பாருங்க. வெறும் நாகரிகமாக பண்பாடாக இருந்தால் தட்சிணாமூர்த்தி, வரலாற்றோட பண்பாடும் சேர்ந்து வந்துச்சுன்னா ராஜமாணிக்கனார். வரலாறையும் சொல்லிட்டேன், பண்பாட்டையும் சொல்லிட்டேன், நீ ராசாப்பா மாணிக்கம்பா அப்படின்னு பாராட்டினதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழக வரலாறையும் சொல்லிட்டாரு, பண்பாட்டையும் சொன்னார் ராஜமாணிக்கனார். தமிழரோட நாகரிகத்தையும் பண்பாடையும் சொன்னார் தட்சிணாமூர்த்தி. ஓகேவா? தமிழ் செவ்வியல் இலக்கிய பறவைகள். தமிழ் செவ்வியல் இலக்கியத்தில் பறவைகளை கண்டுபிடிச்சது நம்ம ரத்னம் தான். தமிழ் செவ்வியல் இலக்கியத்தில் பறவைகளை கண்டுபிடிச்சது நம்ம ரத்னம். தொல்லியல் நோக்கில் சங்ககாலம் ராஜன். தொல்லியல் நோக்கில் சங்ககாலம் கா ராஜன். தமிழர் சால்பு வித்யானந்தன். தமிழர் சால்பு வித்யானந்தன். ஓய்ந்திருக்கையில் கல்வி சிறுகதை தொகுப்பு அரசி ஆதி வள்ளியப்பன். அரசி ஆதி வள்ளியப்பன். ஓய்ந்திருக்கையில் அப்படிங்கிற புக்கை எழுதுனது ஆதி வள்ளியப்பன். இது கல்வி சிறுகதை தொகுப்பு. ஓகேவா? முதல் ஆசிரியர் யார்? சிங்கிஸ் ஜத்மாத்தவ். உங்களுக்கு ஒரு முதல் ஆசிரியர் இருப்பார்ல, அவரை ஜத்மாத்தவ்னு கூப்பிட ஆரம்பிச்சிருங்க. முதல் ஆசிரியர் சிங்கிஸ் ஜத்மாத்தவ். கல்வியில் நாடகம் பிரளயம். கல்வியில் நாடகத்தை கொண்டாந்து ஒரு பிரளயத்தையே பண்ணார். கல்வியில் நாடகம் பிரளயன். மலாலா கரும்பலகை யுத்தம். மலாலா கரும்பலகை யுத்தம். நட்பு காலம் கவிஞர் அறிவுமதி. நட்பு காலம் கவிஞர் அறிவுமதி. திருக்குறள் கதைகள் கிருபானந்த வாரியார். இப்போ நான் படிக்கிற புக்கு எல்லாமே நான் 2-3 தடவை டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட புக்குகள் தான். இதுலேருந்தே 2-3 புக்குகள் கேட்டிருக்காங்க. இந்த திருக்குறள் கதைகள் கேட்டிருக்காங்க. கிருபானந்த வாரியார். கையா உலகா ஒரு உயிர். கையா உலகே ஓர் உயிர். ஜேம்ஸ் லவ்லாக். கையா உலகே ஓர் உயிர். ஜேம்ஸ் லவ்லாக். தமிழாக்கம் பண்ணது இந்த கையா உலகா உயிரேங்கிறத தமிழாக்கம் பண்ணது சா சுரேஷ். அக்னி சிறகுகள் அப்துல் கலாம். மின்மினி ஆயிஷா நடராஜன். மின்மினி ஆயிஷா நடராஜன். ஏன் எதற்கு எப்படி சுஜாதா. ஏன் எதற்கு எப்படி சுஜாதா. ஆகாயத்திற்கு அடுத்த வீடு மு மேத்தா.
ஆகாயத்தில் போய் அடுத்த வீட்டில் பார்த்தா யார் இருப்பா? மேத்தா இருப்பார். தமிழ் பழமொழிகள் கி.வா. ஜெகநாதன். தமிழ் பழமொழிகள் கி.வா. ஜெகநாதன். இருட்டு எனக்கு பிடிக்கும் அன்றாட வாழ்வில் அறிவியல் சா. தமிழ்ச்செல்வன். முன்னாடி வெறும் அன்றாட வாழ்வில் அறிவியல் தான் இருந்தது. இப்போ இருட்டு எனக்கு பிடிக்கும் அன்றாட வாழ்வில் அறிவியல்னு போட்டு தா. தமிழ்ச்செல்வன் கொடுத்துருக்காங்க. தமிழ்ச்செல்வனுக்கு இருட்டு தான் பிடிக்கும். பெரியாரின் சிந்தனைகள் வே. ஆணைமுத்து. பெரியாரோட சிந்தனையை சொன்னது ஆணைமுத்து. அஞ்சல் தலைகளின் கதை எஸ்.பி. சட்டர்ஜி. அஞ்சல் தலைகளின் கதை எஸ்.பி. சட்டர்ஜி. மொழிபெயர்த்தது சாம்பசிவம். அஞ்சல் தலைகளின் கதை எஸ்.பி. சட்டர்ஜி. மொழிபெயர்த்தது வி.மு. சாம்பசிவம். இத்தனை புக்குகள் இருக்கே, இத்தனை வார்த்தைகள் இருக்கே, நான் எப்படி கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிறதுனாக்கா நீங்கள் இதை திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட பேசணும். யார் கூடயாவது பேசுங்க, யாரை வேணால் கூப்பிட்டு பேசுங்க, ஆனால் இந்த புக்கை பற்றி பேசுங்க. ஓகேவா? இத்தனை இதை நீங்கள் ஒரு பேப்பர் மாதிரி எழுதி கொடுத்துட்டு கூட இதை எனக்கு கேளு அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் தான் சுற்றி இருக்கவங்கள மோட்டிவேட் பண்ணணும். நீங்கள் முதல்ல மோட்டிவேட் ஆகணும். நீங்கள் மோட்டிவேட்டை எப்போவுமே நீங்கள் மோட்டிவேட்டடாக இருந்தால் தான் சுற்றி இருக்கவங்களையும் மோட்டிவேட் பண்ணி உங்களோட யூஸுக்கு பண்ணிக்க முடியும். இல்லாட்டி அவங்க எதில் மைண்ட் செட்டில் இருக்காங்களோ உங்களை அந்த வழிக்கு கொண்டு போயிடுவாங்க. அதனால் நீங்கள் மோட்டிவேட் ஆகி சுற்றி இருக்கவங்கள இதை பற்றியே பேச வைங்க. இதை பற்றி பேசுனீங்க அப்படின்னா ஈஸியாக மனசில் பதிஞ்சிடும். தங்கைக்கு மு. வரதராசன். தம்பிக்கு அறிஞர் அண்ணா. சிற்பியின் மகள் பூவண்ணன். சிற்பியின் மகளுக்கு பூ வச்சாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தங்கைக்கு எழுதுனது வரதராசன், தம்பிக்கு எழுதுனது அண்ணா. அண்ணா தம்பிக்கு தானே எழுதுவார். அண்ணா தம்பின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே தங்கைன்னு வரும்போது அண்ணா வரமாட்டார், வரதராசன் தான் வருவார். சிற்பியோட மகளுக்கு பூ வச்சாங்க. அப்பா சிறுவனாக இருந்தபோது, இப்போ நான் சிற்பியோட மகளுக்கு பூ வச்சாங்கன்னு சொல்கிறேன்ல, இதை மட்டும் நான் சொல்கிறத கேட்டால் மட்டும் உங்களுக்கு மனசில் பதிஞ்சிடாது. இந்த மாதிரி நீங்கள் நிறைய பேர்ட்ட சொன்னீங்க, ஒரு 2-3 பேர்ட்டையாவது சொன்னீங்கன்னா தான் உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகும். சரியா? அப்பா சிறுவனாக இருந்தபோது அலெக்சாண்டர் ரஸ்கின். தமிழில் நாம் முகமது ஷெரீஃப். அவ்வளோதான் 33. அது கலைச்சொல் வந்து ஒரு 40 வேர்ட்ஸு, இது ஒரு 30 வேர்ட்ஸு, இதோட முடிஞ்சுது. இதை ரிப்பீட்டடாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கொஞ்சம் தான் மைண்டில் பதிவாகும். யாரு கூடயாவது இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். நம்ம கேட்குறத மட்டும் யூஸ் பண்ணால் பத்தாது. புரியுதுங்களா? படிக்கிறது எப்படி மைண்டில் ஃபிக்ஸ் ஆகும், நம்ம ரேஞ்சுக்கு எப்படி ஃபிக்ஸ் ஆகுதுங்கிறத முதல்ல கண்டுபிடிச்சி அந்த மாதிரி பண்ணுங்கள். நீங்கள் பார்க்குற இடத்துலலாம் கூட எழுதி ஒட்டி வச்சுக்கோங்க. அதை பார்க்காம திரும்பி நின்று சொல்லி பாருங்கள். இப்போ ஒரு இடத்துல நீங்கள் அடிக்கடி இருக்கீங்கன்னா அந்த இடத்த படிக்கிற இடம் மாதிரி மாற்றிக்கோங்க. தொடர்ந்து படிங்க, கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். நன்றி. அடுத்த பதிவில் வினாக்களோட சந்திக்கலாம்.